ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி. ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய நெல்லி சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1 கிளாஸ் பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கலாம். 1 கிளாஸ் துவரம் பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கழுவி கட் பண்ணி இதையும் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே தோல் உரிச்ச பூண்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 பூண்டுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வேக வச்ச பருப்பை நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி வச்ச பருப்பு கூடயே நம்ம ஊற வச்ச புளியையும் நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருவோம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாம்.